வணக்கம் உறவுகளே, மீண்டும் இன்னும் ஒரு அழகிய நாளில் சிட்னி நியூ சவுத் வேல்ஸ் ஹாக்ஸ்பரி பிரிட்ஜ் என்ற இடத்தை சந்திக்கிறதில் மற்ற மகிழ்ச்சி. அதுலேயும் இந்த இடத்துக்கு பேர் வந்து கங்கரு பாயிண்ட் பப்ளிக் வாஃபில் நிற்கிறோம். பர்பஸ் ஆஃப் லோடிங் அன்லோடிங் பேசஞ்சர்ஸ் அண்ட் குட்ஸ் ஒன்லி. அருமையான இடம். அதுவாக ஒரு சின்ன ஒரு மழை பெய்ய துவங்கிட்டு நான் அது அந்த இடத்த போகணும். அதில் தெரியுது, அதுக்கிட்ட ஒரு ஸ்டேஷன் ஒன்று இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன். அதுக்கிட்ட போகணும். வாங்க போய் பார்க்கலாம். அந்த பீட்ஸ்பெரி பிரிட்ஜ் என்ற இடம் நல்லா இருக்குது. ஸோ அழகான இடம். இந்த இடம் வந்து சிட்னியில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணிச்சேலத்துக்குள்ளே வரும். சிட்னியில் நாங்கள் வாழ்கிற இடங்கள்ல இருந்து சரியான பக்கத்தில் உள்ள இடம் தான். எம்பன் எடுத்த உடனே 20 மினிட்ஸில் வரும் ஹான்ஸ்பீல இருந்து. மிகவும் அழகான ஒரு இடம். சும்மா ஒரு சாட்டர்டே சண்டேலேயே வந்து பார்த்துட்டு போகக்கூடிய இடம். ஓகே, நான் இப்போ என்ன காட்டுறேன். நான் நினைக்கிறேன் நீங்கள் என்னுடைய இந்த பதவிகளை தொடர்ந்து பார்க்குறீங்க. தொடர்ந்து உங்களோட ஆதரவுக்கு நன்றி. பாருங்கோ, உங்களுடைய கமெண்ட்ஸை போடுங்கோ. நேற்று நாங்கள் நியூ காசல் போயிருந்தோம். இன்றைக்கு வந்து ஹாக்ஸ்பரி ரிவர்ன்றது இங்கால வந்து நியாயமான தூரத்துலேருந்து வருது. கிட்டத்தட்ட ஹாக்ஸ்பரி ரிவர் நான் நினைக்கிறேன் பார்ட் ஆஃப் த கேட்ச்மெண்ட் வந்து பிளாக் டவுன் அந்த பகுதியிலிருந்து மற்றது டியூரல், கென்தர்ஸ்ட், கட்டாய், கிளனோரி பெரிய ஒரு கேட்ச்மெண்ட் இப்படியே வருது. இந்த ரிவருக்களால் அப்படியே வந்து இங்கால வந்து ஓஷனுக்கு போகுது. ஹாக்ஸ்பரி ரிவர் கேட்ச்மெண்ட்னு சொல்லியிருக்கு. ஞாபகம் இடத்தை கவர் பண்ணுற இடம். இந்த அதில் தெரிகிற பிரிட்ஜ் வந்து ரயில்வே பிரிட்ஜ். நீங்கள் நியூ காசலுக்கு போகல, அந்த பிரிட்ஜால் தான் போகணும். தெரியுதா இதில்? நல்லா இருக்குண்ணே. நல்ல ஒரு ஓஃப் உண்டு. போட்ஸ் வந்து ஆக்கில் ஏற்றக்கூடிய மாதிரி இந்த ஃப்ளட்டிங் பாண்டூன் மாதிரி வேறு மேலேயும் கிளையும் இந்த பிளாக் கலரில் இருக்குது. அதில் ஸ்லைட் பண்ணுவார். இந்த டைட் வந்து கூடி குறையக்குள்ள மற்றது இல்லை. இந்த நான் நிற்கிற பிளாட்ஃபார்ம் அப்போ போட்டில் ஆக்கில் ஏற்றக்குள்ளே தண்ணி கூட நிற்கிறனால இவர் மேலே போவார். இந்த ரேம்ப் வந்து மேலே போகும். இந்த இதில் ஒரு ஹிஞ்ச் மாதிரி ஒன்று இருக்கும். இந்த ஹிஞ்சை வச்சு அவர் ரொட்டேட் பண்ணுவார். இதுக்கு பக்கத்தில் இருக்குது பாருங்க, ஒரு ஹிஞ்ச் ஒன்று. ஆல்ரைட், இந்த இருக்கு. அருமையான இடம். வாங்கோ, அங்கே போய் பார்ப்போமா, மற்ற இடத்தையும் பார்ப்போம். இதை பார்க்குறாக்கள் தேவை செய்து மற்றாக்களையும் ஒரு ஷேர் பண்ணி விடுங்கோ. இல்லாட்டி சும்மா ஃபோர்வர்ட் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. நாங்கள் சிட்னியில் இருக்கிற இடத்த பார்க்குறோம்,
அப்போ அது மெட்டாக்களையும் வந்து பார்க்க விருப்பமானாக்கள் எல்லாரையும் இழுத்து கொண்டு வரையில தானே விருப்பமானாக்கள். நான் இப்போ உதாரணமாக இன்றைக்கு நான் கேட்டேன் ஒரு குரூப் ஃப்ரெண்ட்ஸ் வரக்கூடிய ஆக்கள்கிட்ட சில காரணங்களால் அவைக்கு இன்றைக்கு பெரியலாம் போயிட்டு அந்த அதில் தெரிகிற இடம் இருக்குது. அதுக்கு தான் இப்போ நாங்கள் போகிறோம். என்ன மாதிரி ஆக்சஸ்ன்னு தெரியல அந்த இடத்த. நிச்சயமாக ரோடு இருக்கும். இந்த வசந்த் நிற்கிற அதான் என்னுடைய காதலி வசந்தி என்று சொல்கிறாள். வந்து போட் ரேம், அது வந்து போட் ஆக்சஸ் ஆக்கலறதுக்கு. இதில் வந்து இந்த ரேம்பில் போட்டை இறக்குறது. சரி, இப்போ எங்கள்கிட்ட ஒரு போட் இருக்குண்டா நியூ சவுத் வேல் போட்டர்ஸில் யாரும் கொண்டு வந்து போட்டை இறக்கலாம். சரி தானே, இப்போ எங்கிட்ட ஒரு போட் இருக்குண்டா நான் கொண்டு வந்து இறக்கலாம். இதில் ஒரு லைசன்ஸ் குறிப்பிட்ட ஸ்பீடுக்கு கூட, அதாவது ஹோஸ் பவருக்கு கூட பவர் உள்ள போட் உள்ளாக்கள் அவையில் நியூ சவுத் வேல் லைசன்ஸ் இருக்கணும். அவ்வளோதான். சரிண்ணா, அது பெரிய வேலை இல்லை. உங்களுக்கு போட் ஓட விருப்பமாண்டா என்ன செய்யுங்கோ, ஒரு போட்டை வாங்குங்கோ. வாங்கிட்டு கொண்டு வந்து இந்த தண்ணியெல்லாம் உங்களோட தண்ணி தான். சரி தானே, இதில் ஒன்று வந்து இறக்கி போட்டு ஓடி தெரிய வேண்டியான எல்லா இடம். நீங்கள் அங்கே சிட்னி ஹார்பர் பிரிட்ஜ் மட்டும் போகலாம். ரைட், விட்டு பிரச்சனை இல்லை. ரைட், வாங்க இதால் ஏறி போவோம். இது வந்து சாண்ட்ஸ்டோன். ரைட், நல்லா வடிவாக இருக்கேண்ணே, நல்லா இயற்கையோட பிளெண்ட் பண்ணி இருக்கைக்குள்ள இந்த சாண்ட்ஸ்டோன். சும்மா நாங்கள் இப்போ நடந்துன்னு போகிறோம். இது ஒவ்வொரு பிளாக்கும் கிட்டத்தட்ட $500 கிட்ட வரும். இதில் கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணுறது, இப்படி வைக்கிறதுன்றது லேசான காரியம் இல்லை. இங்கே பாருங்க, இதான் ஒயிஸ்டர் டூர்ஸ் இருக்குது. அங்கே போட்டிருந்தாங்களோ ஒயிஸ்டர் டூர்ஸ் இருக்குண்டு. பார்ப்போம். உங்களுக்கு இந்த சாண்ட்ஸ்டோன் எனக்கு விருப்பமான ஒரு சாமான். நல்ல கலர் நல்லா இருக்குது. நல்ல ஒரு பெரிய ஒரு டிம்பர் வச்சுருக்கான். சாண்ட்ஸ்டோன் அங்கே சாண்ட்ஸ்டோன் வெஜி பாருங்க, நல்ல வடிவாக இருக்கு. என்ன எப்படி இடம்? நல்ல இடம் என்ன? நீங்கள் எதிர்பார்க்கல என்ன? ஹவுஸ் போட் அதான் அன்றைக்கு இது அது ஹை பண்ணலாம். இது பாருங்க, இதில் நல்ல பொன்டூன் ஒன்று இருக்குது. இது வந்து நான் அப்போது சொன்ன மாதிரி தான் ஆக்கள் போட்டில் வந்து ஏற்றுறதுக்கு ரேம்ப். இந்த ரேம்ப் வந்து இதில் ஒரு ஹிஞ்ச் ஒன்று இருக்குது பாருங்க. இங்கே கதவு மாதிரி இருக்குது. இதுக்குள்ளால் இவர் மேலே கீழே போய் வருவார். அதுதான் இதுன்ற விளையாட்டு. ரைட், நல்ல ஒரு ஆக்சஸ் ரேம்ப், நல்ல வடிவாக இருக்கு என்ன? ரைட், நல்லா இருக்கு. இது இந்த போட் ஹவுஸ் வந்து இப்போ நாங்கள் என்னிடம் ஹவுஸ் போட் வந்து இந்தியாவில் போய் ஹவுஸ் போட்டில் நாங்கள் ஆக்களை ஏற்றி கொண்டு தெரிவாங்க. இங்கே சிட்னியில் எங்களோட வீட்டை இருந்து 20 நிமிஷம் தூரத்தில் இந்த ஹவுஸ் போட் இருக்குது. பாருங்க, லக்ஸரி floathouseboats.com.au என்ற இணையதளத்துக்கு போனீங்கன்னா இது பார்த்தேன் நான். அவ்வளவு காசு இல்லை, ஒரு 2 நாளைக்கு இந்த இதுக்குள்ளே ஓடி தெரியலாம். உங்களுக்கு ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. எங்களோட லைசன்ஸ் போதுமானது, நாங்களே ஓடி தெரியலாம். சரிதானே? அப்போ 2-3 ஃபேமிலி சேர்ந்தால் வரலாம். யாருக்காவது இன்ட்ரெஸ்டாக எங்களோட வர்றதுக்கு சொல்லுங்க. லக்ஸரி நாங்கள் வந்து போவோம். இந்த அதில் ஹயருக்கு 99857344 என்ற ஃபோனுக்கு அடியுங்கோ. ப்ரைஸை கேட்கலாம்.
இந்த 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 ஹவுஸ் போட்டில் நாங்கள் போயிடலாம். அடிச்சுட்டு சொல்லுங்க, சேர்ந்து போவோம். நானும் வரோம், நாங்களும் வரோம். ஒரு நைட் வேணுமெண்டா சும்மா ஒரு ட்ரையலாக போட்டு வரலாம். ரூம்ஸ் இருக்குது, ஃபிஷ்ஷிங் செய்யலாம். அந்த பின்னுக்கு நல்ல வெதரில் புக் பண்ண மாட்டோம். ஒரு நைட் முழுக்க இந்த தண்ணிக்குள்ளே மிதந்து திரிஞ்சு போட்டு இதில் ஒரு இடத்த கனதூரம் ஓடி தெரிய தேவையில்லை. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்தியாவில் போய் நாங்கள் ஹவுஸ் போட்ஸில் போகணும் மட்டும் இல்லை, அங்கே அவங்க பேக்காட்டு முழுக்க பேக்காட்டு தள்ளுறாங்க. இங்கே எங்கட பாட்டிலே ஓடி தெரியலாம், நல்லா இருக்குது. நான் பேக்காட்டுன்ற வசந்தி அப்படி சொல்லாதேங்கன்னு சொல்லுது. இல்லை, இது எங்களுக்கு நேர்மையாக நாங்களே ஓடி தெரியலாம் ஹவுஸ் போட்ஸ். பார்த்தீங்களா, நல்ல வடியாக இருக்குது. சரி, அந்தால ஒரு ஹவுஸ் போட் நிற்கிது மிதந்து உண்டு, நல்லா இருக்கண்ணே. இதில் என்னோட இந்த போட்டிங் செய்ய விருப்பமானாக்கள் வாங்கோ. நெக்ஸ்ட் டைம் எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்க தயவு செய்து, சேர்ந்து வருவோம். வந்து அதில் போட் ஹாய் பண்ணலாம். ஹாய் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே ஓடி தெரிய நல்லா இருக்கும். ஓகே, சந்தைக்கு குளிராக நானும் போகிறோம். நாங்கள் அங்கே போய் மிச்சத்தை பார்ப்போம் வாங்கோ. ரைட், நல்லா இருக்கேண்ணே, பியூட்டிஃபுல். நாட் ஃபார் ஃப்ரம் சிட்னி, ஜஸ்ட் வித்தின் ஹாஃப் அன் ஹவர் மோட்டர்வேயில், அதாவது ஹைவேயில் எம்பனில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஓடினா ஸ்பீடில் இருந்து. இந்த இடத்தின் பேர் ஹாக்ஸ்பரி ரிவர். ஹாக்ஸ்பரி ரிவர்ன்னு போட்டிங்களா சேரும், அது வேறு இடத்த கூட. இது செய்யான்னுட்டு தான் ரிவர்ன்ற செய்யான்னுட்டு ஹாக்ஸ்பரி ரிவர் ஸ்டேஷன் போடுங்க, ரயில்வே ஸ்டேஷன். இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் இப்போ நான் போக போகிறேன். நீங்கள் இந்த இடத்த வர்றதுக்கு சிட்னி ட்ரெயின்லேயும் பெறலாம். சரிண்ணே, சிட்னி ட்ரெயினில் ஏறி ஸ்லத்பியில் ஏறி ஹாக்ஸ்பரியில் எப்பிங்கில் ஏறி ஹாக்ஸ்பரி ரிவர் ஸ்டேஷனுக்கு வாங்க. ரைட், இது பாருங்க, நான் எத்தனை லேயர், ஒரு லேயர், 2 லேயர், 3 லேயர் போட்டிருக்கேன். தலைக்கும் போட்டிருக்கேன். நல்லா இருக்கு. ரைட், இங்கே பாருங்க, ஒரு ஜெட் ஒன்று போயிருக்குங்க, லைன் தெரியுது. வாங்க போ, மற்ற இடத்த போ. அதில் ஒரு பில்டிங் கட்ட போகிறாங்க. வாட்டர் ஃப்ரண்ட் ஹோட்டல்ஸ் கட்டி கொண்டு வருவாங்க. நல்லா இருக்கும் கட்டி முடிய. பார்த்தீங்களா, அந்த ஃபூட்டிங்ஸ் இந்த மாதிரி அடிக்கிறாங்க, பைலிங் அடித்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு. பைலிங் அடித்து ஸ்டீல் ஸ்ட்ரக்சரல் ஒர்க் செய்திருக்கணும். இதில் ஹாய பண்ணி ஓடக்கூடியதாக இருக்கும். நல்லா இருக்குன்னு. ஒரு போட் வாக் மாதிரி செய்ய போயிடும் போல இருக்கு. இங்கே நினைக்கிறேன், அது அங்கேருந்து அதுக்குள்ளே போட் வாக் செய்ய போயிடும். இதில் வந்து ஆக்கில் எக்ஸஸ் என்டர் பண்ணி இப்படியே நடந்து அங்கே போகக்கூடிய மாதிரி அதை சொல்கிறது போட் வாக்குன்னு சொல்லி அதுதான் இதில் செய்ய போயிடும். நல்லா இருக்கும். இதிலேருந்து அப்படியே அது மட்டும் நடக்கலாமாண்டா இந்த கடல் தாவரங்களுக்குள்ளாலே நடக்க நல்லா இருக்கும். நான் இப்படி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று செய்து நான் டிசைன் பண்ணி இந்த போட் வாக்ஸ் ஆக்சஸ் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். எஃப்ஆர்பின்னு சொல்கிறது, எஃப்ஆர்பி டெக்கிங் போட்டிருக்கணும். அதுக்கு கீழே இருக்கிற இந்த பீம்ஸும் வந்து எஃப்ஆர்பி மெட்டீரியல் தெரியுதானே, இந்த க்ராஸ் செக்ஷனை பார்க்க விளங்கு தானே எஃப்ஆர்பி மெட்டீரியல். அது அநேகமாக வந்து சைனாவில் இருந்தேன்
இம்போர்ட் பண்ணி எடுக்கிறவை இந்த டெக்கிங்ஸ் எல்லாம். அதில் வந்து மேலே இருக்கிறது வந்து ஹீல் ப்ரூஃப் கிரேட்ஸில் இருக்கும். அதாவது ஆக்கள் லேடிஸ் வந்து ஹீல் போட்டு வரைக்கும் அதுக்காக போய் செருவாகாமல் இருக்கிறதுக்காண்டி செய்கிறது. அதுக்குள்ளே இந்த பீம்ஸும் வந்து லாங் டேர்ம் லாஸ் பண்ணுவார். அது கிஞ்சி பாருங்கள், அது கீழே பைலிங் அடிச்சிருக்கணும். நல்லா இருக்குண்ணா, வெரி நைஸ். நான் நினைக்கிறேன் இப்போ போகிறத போக்க பார்க்கல இன்னும் ஒரு அடுத்த வருஷம் இல்லை இந்த வருஷம் கடைசியில் வந்தால் இதில் நடக்கக்கூடியதாக இருக்கும். கட்டாயம் வந்து பாருங்கோ, பியூட்டிஃபுல் வாக்காக இருக்கும். இந்த இடத்த குறித்து கொள்ளுங்க. அங்கே அதுக்கு கீழால் அப்படியே நடந்து போயிடும். வந்து அதுக்கு கீழால் அப்படியே நடந்து போக நல்லா இருக்கும். நியாயமான தூரத்துக்கு போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த இடத்த குறித்து வச்சுக்கொள்ளுங்கோ. என்ன இடம் வந்து நானும் பெறவானும் சேர்ந்து வரலாம். சிட்னியில் உள்ளாக்கலாண்டா அடையுங்கோ, நானும் பாரன். அப்படியும் டிசம்பர் அல்லது ஜனவரி அந்த காலத்தில் இது முடிஞ்சிடும். இந்த போட் ஒர்க் சூப்பராக இருக்கும். இந்த வேக்னஸ் என்ற கம்பெனி தான் அதை மார்க்கெட் பண்ணணும், இம்போர்ட் பண்ணி. எக்ஸாக்ட்லி நான் இந்த கெஸிங் பிள்ளையில் போட் போக் தான் செய்யணும். பார்த்தீங்களா, அந்த மெம்பர்ஸ் எல்லாம் எஃப்ஆர்பி மெட்டீரியல்ஸ். நல்ல ஒரு டிசைன் உண்மையிலே. எனக்கு நான் இதை எதிர்பார்க்கல இது நடக்குதுண்டு. இப்போ நான் விரைக்குள்ளான்னு பார்த்து நான் நல்லா இருக்குண்ணே, லைக் இட். என்னடா நான் இது முதிச்சேது நான் இப்படி ஒரு ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணபடியாக என்ன லிட்டில் பிட் அபவுட் திஸ். நல்லா இருக்குண்ணே. அதுக்கு நீ ஹேண்ட் ரெயில்ஸும் போட்டு செய்யணும். In 100 meters, turn left onto Brooklyn Road. போட் போக் கொஞ்சம் தூரம் நடக்கலாம். நான் நடந்துட்டு வரேன். அதுதான் இந்த இங்கேல பக்கம் கட்டி முடிச்சிட்டணும். திறந்துருக்கு, போய் பார்ப்போம் உள்ளுக்கு. நான் நினைக்கிறேன் போகலாம்னு தான் நினைக்கிறேன். இது கேங்கரு பாயிண்ட் போட் வாக்குன்னு போட்டிங்கண்டா இது நல்ல ஹேண்ட் ரெயில்ஸ். இன்னும் பப்ளிக்கு இது ஓப்பன் பண்ணல நினைக்கிறேன். நல்லா இருக்குண்ணே, நல்ல ஒரு போட் வாக். இன்னும் அங்கே போட் வாக் வரையில் இது கான்க்ரீட். நல்லா இருக்கு. ட்ரெயின் சத்தம் கேட்குது. புக்ஸ் வச்சுக்கணும்.
இந்த பேர்ட்ஸ் இது மரம் வெட்டினபடியாக அதுக்கு பாக்ஸ் வச்சிருக்கணும். நல்லா இருக்குண்ணே. இதுக்கு இங்கால தான் அந்த போட் வாக் ஸ்டார்ட் பண்ணுது. சரி, கான்க்ரீட் இங்கால எனி போட் வாக். போதும். ஆல்ரைட், அதில் ஒரு சின்ன குட்டி பிரிட்ஜும் இருக்கு. ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கன பேர் தொடர்ந்து பார்க்குறீங்க, நிச்சயமாக இதை லைக் பண்ணுவீங்க அல்லது காணிக்க சொல்லுங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தானே இந்த போட் வாக், சரிதானே? வந்து பாருங்க. இது வந்து சைக்கிள் சேஃபுக்காகத்தான் அந்த மேல் ஒரு ஹேண்ட் ரயில் மாதிரி போட்டிருக்கணும். சைக்கிள் பெடல் போய் அதுக்குள்ளே மாட்டாமல் இருக்கிறாங்க. இப்போ பார்க்க விட போயிருந்தேன், பின்னால் கார் வரும். அநேகமாக நாட்கள் அவன் காரில் வந்து போர்டை லான்ச் பண்ணி போட்டணும் என்று நினைக்கிறேன். அப்போ ஒரு தரம் தங்களோட போட்ஸ் கொண்டு வந்து பார்க் பண்ணியிருக்கணும். என்ன மேலுக்கு நல்ல வடிவான வீடுகள் இருக்குது, வாட்டர் ஃப்ரண்ட் மாதிரியான.
இதில் என்ன விடுவாங்க பார்க்க then station. ஸ்டேஷன் சரி கவனம் அடுமா நல்லா இருக்குண்ணே. அந்த இடத்த போய் போட் ஹயர் பண்ணி விடலாம். வாங்க போய் செக் பண்ணி பார்ப்போம். இந்த இருக்குது ஹாக்ஸ்பரி ரிவர் மெரினா அந்த இடம். அங்கெல்லாம் பப்ளிக் பார்க்கிங் இருக்குது. இந்த அதில் காய பண்ணி விட்றான். அதில் ஓட்டு காய பண்ணுவோம். இதில் நிற்கிறது ஃபிஷிங் போட்ஸ் எல்லாம். இதை பார்த்து கொண்டு நிற்கிறார்கள். உங்களுக்கு நான் ஈஸியாக சொல்லக்கூடிய விஷயம், என்ன பேர், சிட்னி அல்லது எப்பிங் ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயினில் வந்தீங்கண்டா இதில் இருக்க ஸ்டேஷன் ஹாக்ஸ்பரி ஸ்டேஷன் என்ற இடத்த இறங்கி ஜஸ்ட் யூ கேன் ஹாவ் அ பியூட்டிஃபுல் போட் ஹயர் பண்ணி விடலாம். சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, நிறைய வாட்டர் ஃப்ரண்ட், வாக்கிங் ட்ராக்ஸ் இருக்குது. ரைட், இன்றைக்கி நாங்கள் 2 பேரும் தான் இங்கே வந்திருக்கிறோம். நெக்ஸ்ட் டைம் வரைக்குள்ளே என்னோட ஜாயின் பண்ணுங்கோ, இன்பாக்ஸ் பண்ணுங்கோ. வில் கம் அண்ட் ஹையர் அ போட் அண்ட் டூ அ போட் ரைட். ஓகே, இதில் போட் ரைட் ஒன்று செய்யலாம். பப்ளிக் போஃபில் ஏறி மற்ற பக்கங்களுக்கு சில ஐலாண்ட்ஸுக்கு போகக்கூடியதாக இருக்கும். எத்தனை மணிக்கு அடுத்த ஃபெரின்னு தெரியல. இந்த இருக்குது, இதில் ஏறி நாங்கள் போகலாம் மற்ற அங்காளி பக்கத்துக்கு. இவ்வளோ இடத்தையும் போகுது. ஒபி, டங்கர், ஒபி, பொருக்லின், இந்த இருக்குது இந்த ஐலாண்ட்ஸ், இந்த இடங்கள். டைம் டேபிள் இருக்கா? இங்கே இருக்குது சாட்டர்டே சண்டே டைம் டேபிள்ஸ். இது வந்து இந்த இது ஹாக்ஸ்பரி ரிவர் ஃபெரி மாதிரி எல்லாம் சர்வீஸ் இருக்குன்னு. ஸ்டேஷன் இல்லை நில்லுங்கம்மா.
இங்க பாருங்க. Follow me now. இங்கேயும் இருக்கு என்ன, இங்கேயும் பீச் ஃப்ரண்டில் இருக்குது. இதில் ஃபோட்டோ இல்லாமல் இருக்கலாம். With your optimistic spirits, take it on. It's always beating for the sparkly part. The guy's a freaking bad. Is all you get nostalgia. Movie sets and smiling face. The same. You're young, gorgeous, raise a shout. You think the future is a distant star. Swing from rope took a dive. Clean your mind and clean your eyes. I enjoy it. The last night we just did it. I still have to do it. Wait. பின்னுக்கும் முன்னுக்கும் தனி காரடும். இதுக்கு இங்கெல்லாம் வீடுகள். இங்கே பாருங்கள், இதில் இந்த ப்ரொடெக்டட் ஏரியா இருக்குது ஸ்விம்மிங் செய்கிறதுக்கு. இந்த ட்ரெயின் போகுது. ரயிலோடுது, நியூகாசில் ரயிலோடுது.
இதில் வந்து குளிக்கிறதுக்கு இடம் வச்சுக்கிறாங்க. இது குளிக்கிற இடம். இந்த இடம் நெட் வந்து போட்டு ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு. எதுக்கு நெட்? இந்த இது இருக்கு குளிக்கிறதா இது? ஷூரா? இந்த சித்தவரை ஆக்கள் ப்ரொடெக்டட் ஃபார் ஸ்விம்மிங். இந்த தண்ணிங்க சம்மருக்கு வந்து குளிக்கலாம், நல்லா இருக்கும். இவர் நல்ல ஹேண்ட் ரெயில்ஸ். நாங்கள் அன்றைக்கு அங்கே போனோம், அந்த பீச் உண்டு. என்ன பீச் அது? மொஸ்மேன் கிட்ட ஒரு பீச்சு போனோம். அதை போய் ப்ரொடெக்டட் பீச் இப்படி தான் இருந்தது, ப்ரொடெக்டட். அப்படின்னு ஃபிஷிங் இல்லை 4 knotsலாம் ஓடலாம். நீட்டும் நடக்கலாமா? இது ஏறுது பாலம் பார்த்தீங்களா? they racing the bridge. கலவுரை எடுத்து வச்சுக்கிறாங்க. இது எப்படி இது எக்ஸஸ் ஃபிஷ்ஷை வாங்குறதுக்கு வந்திருக்கணும். இது அந்தால ஒரு போட் எடுத்துகிட்டு போயிடணும். நம்மளுக்கு தண்ணி இருக்கு, வடிவேறு தண்ணி இருக்கு.
They steal and yeah, they jump up on the table and run away with it. You want to throw their width behind it? Go on. Okay, where's... Okay, I can't find it. Oh, just... Take it. Turn the juice. Take the neck look, what you think that could have been what it was, is it? It's going to be Well, that's your choice, mate. Alright. Oh, what's it? Oh, kid. You play teams for what you can. Derek, that's what I said. You do a bit, much better with that. Yep, I can't scale with this one. You can leave the fast pelican. Thank you. Let's see. The one over there. Oh. I just don't like it. Really? It's gas. ஃபிஷ் கடலில் போய் பிடிச்ச சாரி இந்த ரிவரில் போய் பிடிச்சின்னு வந்துடணும். தேவையில்லாத இனம். சரி உறவுகளே, இதோட இந்த பதிவை நான் முடித்துக்கொள்கிறேன். நிச்சயமாக நீங்கள் இதை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மற்றாக்களோடையும் பகிர்ந்து கொள்ளுங்க. கமெண்ட் பண்ணிங்கண்டா நான் இப்படியான பதிவில் எனக்கு எனக்கு பிடிச்சி போடலாம், உங்களுக்கு பிடிச்சிருந்தால். ஓகே, தேங்க்யூ வெரி மச். நன்றி, வணக்கம், பாய் பாய். வந்துடும் அடிக்கடியா.
this is the station called Hawkesbury River Station. ஸ்கை Oh yeah. So beautiful. Amazing. தேங்க்யூ. இந்த சன்செட் எடுத்தீங்களா மேலே? தானே வரி எனக்கு கவலையா வந்துட்டு. நான் அங்கே நிற்கிறேன், கையை நீட்டிக்கொண்டு நீங்கள் என்ன தண்ணி ஒரு படம் விடுங்க. சும்மா ம் ஓடிமலையில் திங்கள் குளிக்க வந்தால் ஞாயிறு ஒளி மலையில்